الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله
وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون इन आयात का तर्जुमा है कि ऐ वो लोगो जो ईमान लाए हो अल्लाह से सब्र और सलात के साथ मदद मांगो. இந்த வசனங்களின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை, தொழுகை ஆகியவற்றின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்படுகின்றவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிருள்ளவர்களே, ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. ஓரளவு பயத்தாலும் பசியாலும் செல்வம், உயிர்கள், கனி வகைகள் ஆகியவற்றின் இழப்பாலும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். மேலும் பொறுமையாளர்களுக்கு நீர் நற்செய்தியை கூறுவீராக. அவர்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என கூறுவார்கள். இத்தகைய மக்களுக்கே தங்கள் இறைவனிடமிருந்து அருளும் கருணையும் கிடைக்கின்றது. இவர்களே நேர்வழி பெற்றவர்கள். கடந்த சில நாட்களாக இந்தோனேஷியாவில் அகமதியத்தின் எதிரிகள் தங்களது மிருகத்தனமான கொடூரமான செயல்களை வெளிப்படுத்தி காட்டியவாறு 3 அகமதிகளை ஷஹீதாக்கியுள்ளனர். இதனால் ஒவ்வொரு அகமதியும் துக்கத்தில் உள்ளார். ஆனால் எப்போதும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப செயல்பட்டவாறு
ஜமாத் அளவிலும் தனிநபர் என்ற நிலையிலும் ஒவ்வொரு அகமதியும் ஒரு நம்பிக்கையாளர் என்ற நிலையில் பொறுமையை கடைபிடித்தவாறு தங்களுக்கு ஏற்படுகின்ற உயிர், பொருள் மற்றும் எல்லாவிதமான இழப்புகளையும் அல்லாவின் திருப்தியில் திருப்தி அடைந்தவாறு சகித்துக் கொள்வதை தான் தங்களது வழிமுறையாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதனையே நம்பிக்கையாளர்களின் அடையாளமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நான் ஓதிய இந்த வசனங்களை இன்று அகமதிகளை விட அதிகமாக வேறு யாரால் புரிந்து கொள்ள முடியும்? எதிரிகள் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் கடுமையாக பரிமாறுகின்றார்கள். நாம் மீண்டும் மீண்டும் இந்த வசனங்களை நம் கண்முன் வைத்தவாறு அவற்றை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கின்றோம். இந்தோனேஷியாவில் உள்ள அகமதிகளானாலும் சரி, அல்லது பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளானாலும் சரி, அல்லது வேறு எந்த நாட்டை சார்ந்த அகமதிகளானாலும் சரி, அவர்கள் செய்கின்ற உயிர் மற்றும் பொருள் தியாகங்களில் ஒரு நம்பிக்கையாளருக்குள்ள மகிமையை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அத்தகைய ஒரு ஆன்மாவை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் ஒவ்வொரு அகமதியின் உள்ளத்திலும் ஏற்படுத்தியுள்ளார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற அகமதிகளிடமும் இந்த ஆன்மா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறைவனுக்காக தமக்கு ஏற்படுகின்ற இழப்புகளையும், இறைவனுக்காக தங்களிடம் கோரப்படும் தியாகங்களையும் சகித்துக்கொண்டு எந்த பதிலை நாம் கூற வேண்டும் என்ற போதனை நமக்கு தரப்பட்டுள்ளதோ அதை நாம் கூறுகின்றோம். நமது எஜமானரும் தலைவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது செயல் மூலமாக இந்த பதிலை கூறும்படியே நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். இதே ஆன்மாவைத்தான் அன்னார் தமது தோழர்களிடமும் ஏற்படுத்தியிருந்தார்கள். நபி தோழர்கள் இதற்கான செயலளவிலான முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இன்னும் சொல்வதென்றால், ஒவ்வொரு நபியையும் ஏற்றுக்கொண்டவர்களை வாழவிடாமல் எதிரிகள் அவர்களுக்கு தொல்லை கொடுத்த போதும், ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனும் நம்பிக்கை கொண்டவர்களிடம் நீங்கள் உயிரை விட்டுவிட வேண்டும் அல்லது உங்களது ஈமானிலிருந்து விலகி சென்று விட வேண்டும், இரண்டில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்த போதும் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்போதும் தங்களது ஈமானின் வலிமையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் மாயவித்தைக்காரர்களுக்கு அவர்களது மாயவித்தைக்கு எதிரில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை எடுத்து வைத்துள்ளார்களோ அது உலகில் தென்படும் மாயவித்தை அல்ல, மாறாக அது இறை உதவியாகும். இது எப்படிப்பட்ட அடையாளம் என்றால், இதனை உலக திட்டங்களால் எதிர்த்து நிற்க முடியாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டதும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கியுள்ள தூது செய்தி இறைவனின் தூது செய்தியாகும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாக ஃபிரௌனின் கண்ணியத்திற்கு அவமரியாதை ஏற்பட்ட போது கோபத்தால் அவனது முகம் சிவந்து விட்டது. உங்களது இந்த செயலுக்காக நான் எத்தகு படிப்பினைக்குரிய தண்டனையை உங்களுக்கு தருவேன் என்றால் அது எப்போதும் உங்கள் நினைவில் இருக்கும் என்று ஃபிரௌன் கூறினான். அதற்கு நாங்கள் இறைவனின் அடையாளங்களை விடவும் உனக்கு முதன்மை அளிக்க மாட்டோம், இறைவன் மீது எங்களுக்குள்ள நம்பிக்கையை விடவும் உனக்கு முதன்மை அளிக்க மாட்டோம். ஃபக்ஸி மா அன்த கால் இன்னமா தக்ஸி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, எங்களது ஈமானிலிருந்து எங்களை விலக்குவதற்காக உன்னால் இயன்றதை நீ செய்து கொள், உன்னால் எங்களது இவ்வுலக வாழ்க்கையைத்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதே நம்பிக்கை கொண்டவர்களின் பதிலாக இருந்தது.
இறைவனுக்காக நாங்கள் செய்த தியாகத்திற்கு பகரமாக எங்களுக்கு கிடைப்பது அதைவிட மிகப்பெரியதாகும். அதை உனது அரசாட்சி கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்றே அவர்கள் கூறினர். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களால் இத்தகைய ஈமானை வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்றால், தூதர்களில் சிறந்தவரும் ஹாத்தமுல் அம்பியாவும் இருக்கின்ற ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் அவர்கள் மீது இறங்கிய முழுமையான ஷரியத்துக்கு ஏற்ப செயல்படுவதன் மூலம் ஈமானின் இறுதி எல்லையை அடைந்து விட முடியும். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப தோன்றிய அந்த முஹம்மதிய மசீஹை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். அவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை அடைந்துவிட்ட ஈமானை மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து தொடர்ச்சியான அடையாளங்கள் மூலம் மீண்டும் நமது ஈமானுக்கு வலுவூட்டினார்கள். நாம் இன்றைய ஃபிரௌன்கள் அல்லது ஃபிரௌனின் சீடர்களுக்கு அஞ்சி நமது ஈமானை வீணாக்கி விடுவோமா? நமக்கோ இறைவன் பஷிரிஸ் சாபிரீன் என்ற நற்செய்தியை வழங்குகின்றான். நமது பொறுமையை வெளிப்படுத்தி காட்டி நமது உயிரை காணிக்கையாக அவன் முன்னால் வைத்திருப்பதை பார்த்து நமக்கு நிரந்தர வாழ்விற்கான நற்செய்தியை அவன் வழங்குகின்றான். எவர்கள் தங்களது ஈமானின் இத்தகைய நிலையை அடைந்து விட்டார்களோ, மிரட்டல்கள் அவர்களது நல்ல நோக்கங்களிலிருந்தும் அவர்களை விலக்கிவிட முடியாது. அவ்வாறு எல்லை மீறிய அநியாயமான கொடூரமான செயல்களை செய்வதன் மூலம் அவர்களை தங்களது ஈமானின் நிலைத்திருப்பதிலிருந்தும் தடுக்க முடியாது. அகமதியத்தின் எதிரிகளே, உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் நான் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன், அகமதிகள் மீது என்ன கொடுமைகள் இழைக்க முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் எங்களை எங்களது ஈமானிலிருந்தும் ஒருபோதும் உங்களால் விலக்கி வைக்க முடியாது. ஒவ்வொரு இடத்திலும் வாழ்கின்ற அகமதிகளிடமிருந்தும் ஃபக்ஸி மா அன்த காத், நீங்கள் உங்களால் இயன்றதை செய்து கொள்ளுங்கள், ஆனால் உங்களால் எங்களை எங்களது ஈமானிலிருந்தும் விலக்கிவிட முடியாது இன்ஷா அல்லாஹ் என்ற பதிலையே நீங்கள் கேட்பீர்கள். இந்தோனேஷியாவில் உள்ள அகமதிகளும் எதிரிகளுக்கு இந்த பதிலைத்தான் தந்தார்கள். இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு மிரட்டல்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஈமானின் செல்வத்தால் நிறைந்திருந்த இவர்கள் இந்த மிரட்டல்களுக்கு சிறிதும் கவலைப்படவில்லை. இந்த சம்பவம் எந்த ஜமாத்தில் நடந்ததோ அந்த ஜமாத் சிறிய ஜமாத் ஆகும். பெண்கள், குழந்தைகள் ஆகியோரையும் சேர்த்து மொத்தம் 30 நபர்கள் மட்டும் கொண்ட ஜமாத்தாக அது இருந்தது. அந்த ஜமாத்தில் 7 குடும்பங்கள் மட்டும் இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லோருமே ஜமாத்திலிருந்து தாங்கள் விலகிவிட்டதாக அறிவிக்க வேண்டும் என்று எதிரிகள் கூறியதற்கு சிரம்பணிய மறுத்துவிட்டனர். இந்த பெயர்தாங்கி முல்லாக்களின் பின்னால் செல்வதற்கு மறுத்துவிட்டனர். உங்களது முஅல்லிமை இங்கிருந்து வெளியேற்றி விடுங்கள் என்பதுதான் முல்லாக்களின் சீடர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. அந்த முஅல்லிமும் வெளியூரில் இருந்து வந்தவர் அல்ல, மாறாக அவர் அதே கிராமத்தில் தான் வாழ்ந்து வந்தார், அதே ஊரை சார்ந்தவராக இருந்தார். எவ்வாறு இருப்பினும் எதிர்ப்பு அளவு கடந்து விட்ட போது பக்கத்து ஜமாத்துகளில் இருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் 20 ஹுத்தாம்கள் டியூட்டி கொடுப்பதற்காக அங்கு வந்தார்கள். அந்த குத்தாம்கள் அங்குள்ள மிஷன் ஹவுஸில் உட்கார்ந்திருப்பார்கள். எவரும் மிஷன் ஹவுஸை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் பொதுவாக இந்த எதிரிகளுக்கு போலீசின் ஆதரவு இருந்து வந்தது. இவர்கள் நாம் கூறியதற்கு இணங்க அல்லது மேலதிகாரிகள் கூறியதற்கு இணங்க நமது ஏதாவது ஒரு வீட்டை அல்லது மிஷன் ஹவுஸை அல்லது பள்ளிவாசலை காலி செய்துவிட்டால் நம்மிடம் இவ்வாறு செய்யும்படி கூறிய இவர்களே அவற்றில் பூட்டை போட்டு பூட்டி சீல் வைத்து விடுவார்கள், அல்லது மக்கள் அந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். நம்முடன் இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் இப்படித்தான் இருந்திருக்கின்றது. எதிரிகள் எந்த இடங்களை அவர்களே கைப்பற்றி கொண்டாலும் பொறுப்பிலுள்ள அதிகாரிகள் அவர்களிடம் அந்த இடங்களை காலி செய்ய வைப்பதில்லை.
கடந்த பல வருடங்களாக இந்த அனுபவம் நமக்கு கிடைத்திருப்பதால் நாம் நமது இடத்தை காலி செய்துவிட்டு செல்லக்கூடாது என்று நாம் முடிவெடுத்தோம். என்ன நடந்தாலும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தோம். நமது சகோதரர்கள் மிஷன் ஹவுஸிற்கு உள்ளே அமர்ந்திருந்தார்கள். இந்த அநியாயக்காரர்கள் மிஷன் ஹவுஸிற்கு உள்ளே தாக்குதல் நடத்திய போது கத்திகள், பட்டாக்கத்திகள், கம்புகள் ஆகியவற்றால் தாக்குதல் நடத்தி அகமதிகளை வெளியே இழுத்து கொண்டு வந்தனர். போலீசும் வெளியில் நின்றவாறு இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்தது. எதிரிகள் 3 அகமதிகளை ஷஹீதாக்கினார்கள், 5 அகமதிகளை காயப்படுத்தினார்கள். எல்லோரும் இந்த செய்தியை கேட்டுள்ளீர்கள். இவ்வாறு இருந்தும் கூட எல்லா அகமதிகளின் ஈமான் நிலைமையும் முன்பு இருந்தது போன்றே வலுவாக இருக்கிறது. இன்னும் சொல்வதென்றால் முன்பை விட அதிகமாக அவர்களது ஈமான் வலுவாக இருக்கிறது. இவை எல்லாமே மிகவும் கொடூரமான வழிமுறைகளை மேற்கொண்டவாறு செய்யப்பட்டுள்ளது. அறியாமை காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களின் செயல் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கொடிய பெயர்தாங்கி முஸ்லிம்கள் எப்போதும் போன்றே அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனின் பெயரால் இதை செய்தார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாகும். அவர்களோ கருணையை வழங்குவதற்காகவே வந்தார்கள். எந்த மகத்தான் நபி போரில் ஈடுபடுவோர்கள் கூட சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்களோ, அதாவது போரில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளின் சடலங்களை சிதைக்க கூடாது என்று அன்னார் கட்டளையிட்டார்கள். அக்காலத்தில் அரபு மக்களிடம் இது பொதுவான ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் உயிரற்ற சடலங்களை அவமரியாதை செய்வது எவ்வகையிலும் பொருத்தமான செயலாகாது. மதங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், மனிதத்தன்மையின் மிக சாதாரணமான கொள்கைகளுக்கும் கூட இது எதிரானதாக இருக்கிறது. ஆனால் நமது அகமதிகள் மீது தாக்குதல் நடத்திய இந்த அநியாயக்காரர்கள் எந்த அளவு கொடூரமான முறையில் சடலங்களை அவமரியாதை செய்துள்ளனர் என்றால் அந்த சடலங்கள் அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டன. எனக்கு முதலில் வந்த அறிக்கையில் தவறுதலாக வேறு சிலரின் பெயர் தரப்பட்டது. பிறகு மீண்டும் அந்த சடலங்களை அடையாளம் கண்டுகொண்ட பிறகுதான் அது நாம் அறிக்கையில் குறிப்பிட்ட நபர்கள் அல்ல, மாறாக அவர்கள் வேறு நபர்கள் ஆவர் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த ஷஹீதுகளின் உறவினர்கள் வந்து பார்த்த பிறகு பல்வேறு அடையாளங்கள் மூலம் அந்த சடலங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. இந்த எதிரிகள் சடலங்களை அவமரியாதை செய்வதில் காஃபிர்களை தோல்வியடையும்படி செய்துவிட்டார்கள். நமது உள்ளம் இவர்களது இந்த செயலால், நமது அன்பர்களின் சடலங்களை அவமரியாதை செய்த இவர்களின் இந்த செயலால் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளது என்பது உண்மைதான். அதனால் நமது உள்ளம் அமைதி இழந்துவிட்டது. ஆனால் இவர்கள் செய்த மிகவும் கொடூரமான செயல் என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்றே இந்த எல்லா செயல்களையும் இவர்கள் நமது எஜமானரும் தலைவரும் மனிதர்களுக்கு நன்மைகளை செய்வதற்காக வந்த, அகிலங்களுக்கெல்லாம் அருட்கொடையாக வந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் செய்துள்ளார்கள். அது எந்த அளவு கொடூரமான செயலாக இருந்தது என்றால், நாட்டின் செய்தித்துறையும் வெளிநாடுகளில் உள்ள செய்தித்துறையும் இதை பற்றிய செய்தியை வெளியிட்டுவிட்டு இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகளை காட்டவில்லை. மனிதத்தன்மையை முற்றிலும் குழி தோண்டி புதைக்கின்ற இத்தகைய காட்சிகளை எங்களால் காட்ட முடியாது என்று அவர்கள் அதற்கான தெளிவான காரணத்தையும் கூறிவிட்டார்கள். அல் ஜசீரா சேனல் பொதுவாக இப்படிப்பட்ட செய்திகளை வழங்கி வருகிறது. இந்த செயல்களை அந்த சேனலும் கூட ஒன்றும், இந்த செயல்களை பார்த்து அந்த சேனலும் கூட ஒன்றும் கூற முடியாமல் இருந்துவிட்டது. அல் ஜசீரா தமது செய்தியில் இது மிகவும் பயங்கரமான வேதனை நிறைந்த காட்சியாக இருந்தது என்று கூறி, போலீஸ் நின்று கொண்டிருந்தனர். ஒரு ஊர்வலத்தில் வந்தவர்கள் அகமதிகளின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். பிறகு கொலைவெறி தாக்குதல் ஆரம்பமானது. 3 நபர்களை நிர்வாணமாக ஆக்கி அவர்களை கற்களாலும் தடிகளாலும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தாக்கினார்கள் என்று அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான புகைப்படங்களை காட்டுவதற்கு அவை தகுந்தவையாக இல்லை என்றும் அது கூறியது. ஆசிய நாடுகளுக்கான மனித உரிமை கழகம் கூறும்போது, அகமதிகளுக்கு எதிராக நடந்துள்ள இந்த அநியாயமான செயல்களை உள்ளூர் மக்கள் இந்தோனேஷியன் உலமா கவுன்சிலின் தீர்ப்புக்கேற்ப சரியானதாக கருதுகின்றனர் என்று கூறியுள்ளது.
உள்ளூர் மக்கள் என்பதன் கருத்து இந்த அநீதியான செயல்களை செய்தவர்களே. இந்த தீர்ப்பை கூறி இந்த ஆலிம்கள் 1000 வருடங்களுக்கு முன்னதாக அறியாமை காலத்தில் செய்யப்பட்ட செயல்களை செய்யும்படி முஸ்லிம்களுக்கு ஆர்வமூட்டுகின்றார்கள். இந்த எக்கனாமிக்ஸ் என்ற பத்திரிகை இவ்வாறு எழுதியுள்ளது: இந்த அநீதி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையால் ஏற்படவில்லை. மாறாக முஸ்லிம்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் முஸ்லிம்களுடன் இவ்வாறு பரிமாறியிருக்கின்றார்கள். எவரிடமாவது இந்த கொடூரமான செயல் தொடர்பான புகைப்படத்தை பார்ப்பதற்கான ஆற்றல் இருந்தால் அவர் இன்றைய படித்த நாகரீக உலகில் உள்ளவர்களை விட்டும் வெகு தூரம் சென்றுவிட்ட காட்டுமிராண்டித்தனமான செயலாக அது இருந்தது என்பதை தெரிந்து கொள்வார் என்றும் அது எழுதியுள்ளது. இந்த கொடூரமான செயல் ஏனைய நகரங்களில் வாழ்பவர்களை கூட குலுக்கிவிட்டது என்று அது எழுதியுள்ளது. நமது அகமதி சகோதரர்கள் பலரும் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை பார்த்திருக்கின்றார்கள். யார் இது தொடர்பாக எனக்கு எழுதியிருந்தாலும் ஒரு நிமிடங்களுக்கு மேல் அதை எங்களால் பார்க்க முடியவில்லை என்றே எழுதியுள்ளார்கள். ஒரு பெண் இவ்வாறு எழுதியுள்ளார்: எனது குழந்தைகளுக்கு தெரியாமல் நான் இந்த காட்சியை பார்த்து அழ ஆரம்பித்தேன். அப்போது என்னை பார்த்த குழந்தைகள் என்ன காரணத்திற்காக நமது தாயார் அழுகின்றார்கள் என்று தெரியாமல் கவலை அடைந்தனர். ஒரு அல்ஜீரியன் அகமதி என்னிடம் வந்தார். அவர் இந்த விஷயத்தை என்னிடம் கூறியவாறு குலுங்கி குலுங்கி கதறி அழ ஆரம்பித்து விட்டார். ஆக அந்த காட்சி எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது என்றால் அதை பார்க்கின்ற மனிதரால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த எதிரிகள் தங்களது பிள்ளைகளின் உள்ளத்தை கூட எந்த அளவு கடினமானதாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் அவர்கள் நின்று கொண்டே இந்த எல்லா காட்சிகளையும் பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். நியூயார்க் டைம்ஸ் மற்றும் பைனான்சியல் டைம்ஸ் போன்ற செய்தித்தாள்களும் இதே போன்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. ஜகார்த்தா போஸ்ட் என்பது அங்குள்ள ஒரு பத்திரிகையாகும். அதில் கட்டுரை எழுதும் ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் அவர் இவ்வாறு எழுதுகின்றார்: அகமதியா ஜமாத்தை சேர்ந்த நபர்கள் மீது புதிய தாக்குதல் எந்த காரணத்திற்காக செய்யப்பட்டிருந்தாலும் நமது சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு சிறுபான்மையாக இருக்கின்ற மக்கள் தொடர்பாக எந்த வகையிலும் நாகரிகமான நல்ல உணர்வுகளும் எண்ணங்களும் இல்லை என்பதை அது காட்டுகின்றது. ஆனால் அகமதிகளும் மற்ற மதப்பிரிவும் நாட்டின் வளர்ச்சியில் சரிசமமாக பெரும்பங்கு வகித்துள்ளனர். இந்தோனேஷியாவை உருவாக்குவதில் இவர்களின் பங்கு இருக்கின்றது. இந்த வேதனை நிறைந்த சம்பவம் இந்தோனேஷியாவின் வரலாற்றிலிருந்தும் அழிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எவர்கள் அஹ்மதியா ஜமாத்தின் போதனைகள் இஸ்லாத்திற்கு புறம்பானது, எனவே வாழ்வதற்கான உரிமை இவர்களுக்கு இல்லை என்று கூறுகின்றார்களோ இவர்கள் எல்லோரும் நேர்வழியில் இருந்தும் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள், அல்லது இவர்கள் வழி தவறி செல்ல வைக்கப்பட்டுள்ளார்கள். 20ஆம் நூற்றாண்டின் புதிய சிந்தனைகளை, முன்னேற்றத்தை விரும்பும் சிந்தனைகளை அஹ்மதியா ஜமாத்தின் அறிஞர்கள்தான் இந்தோனேஷியாவிற்கு தந்துள்ளார்கள் என்று அவர் எழுதுகின்றார். ஜனாதிபதி ஷகோர்னா உட்பட நமது தலைவர்கள் பலரும் அஹ்மதியா ஜமாத்தின் அறிஞர்களால் எழுதப்பட்ட திருக்குரானின் மொழியாக்கத்தை படித்து வந்தனர். திருக்குரானை இவர்கள் மூலமாகத்தான் புரிய முடிந்தது. இதனால் அவர்களின் அறிவில் வளர்ச்சி ஏற்பட்டது என்றும் அவர்கள் எழுதியிருக்கின்றனர். தொடர்ந்து அவர் எழுதுகின்றார்: நிச்சயமாக நாம் இந்த சிறுபான்மையினராக இருக்கின்ற மக்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். அஹ்மதியா ஜமாத் இந்த நாட்டிற்காக செய்துள்ள தொண்டுகள் விலை மதிக்கத்தக்கவையாகும். இதுதான் அந்த கட்டுரையின் சுருக்கமாகும். இதை எழுதிய ஜோகோ ஜகார்த்தா என்பவர் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் லெக்சரர் ஆவார். ஜகார்த்தா போஸ்ட் மற்றும் ஜகார்த்தா குளோப் போன்ற பத்திரிகைகள் இந்த சம்பவம் தொடர்பாக செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் கடுமையாக இந்த செயல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் இது பற்றி அரசாங்கத்திற்கும் அவை கவனமூட்டி இருக்கின்றன. அங்குள்ள மீடியாக்களிலும் படித்த மக்களிடமும் குறைந்தபட்சம் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் அது பற்றி பேசுவதற்கும் உள்ள தைரியமாவது இருக்கின்றது. இதன் மூலம் சமுதாயம் சிறந்து விளங்கும் என்ற நம்பிக்கையை நாம் வைக்க முடியும். இப்படிப்பட்ட தைரியம் பாகிஸ்தானில் உள்ள படித்த மக்களிடம் உருவாகிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அங்குள்ள செய்தி நிறுவனங்களிடம் இந்த தைரியம் உருவாகிவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்தோனேஷியாவில் அஹ்மதியா ஜமாத்திற்கு இருந்து வரும் எதிர்ப்பு புதிதான ஒன்றல்ல. எவ்வாறு எப்போதும் இறைவனின் ஜமாத்துகளுக்கு எதிராக தீமையை தூண்டுகின்ற சக்திகளின் பரிமாற்றம் இருந்து வந்துள்ளதோ, ஷைத்தானின் பரிமாற்றம் இருந்து வந்துள்ளதோ, அவ்வாறு அஹ்மதியா ஜமாத்தின் மீதும் ஏதாவது ஒரு வகையில்
குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் எதிர்ப்பு இருந்தே வந்திருக்கின்றது. இப்போதும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. ஜமாத் தோன்றியதிலிருந்தே இந்தோனேஷியாவில் ஜமாத்திற்கு எதிர்ப்பு இருந்து வருகிறது. எப்போதும் முல்லாக்கள் நேர்வழியில் இருந்தும் மக்களை விலக்கியே வைத்தார்கள். ஜமாத்தை எப்போதும் அவர்கள் எதிர்த்து வந்தார்கள். எந்த நாட்டை சார்ந்த முல்லாவாக இருந்தாலும் அவர்கள் இந்த பணியை குத்தகைக்கு எடுத்துள்ளார்கள். அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் இதில் அவர்களின் சுய பயன்கள் அடங்கி இருக்கின்றது. அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள்ள உணவு இல்லாமல் ஆகிவிடும் என்பதை அவர்கள் அறிந்துள்ளார்கள். அவர்களது வருமானம் முடிந்துவிடும், அவர்களது அறிவின் உண்மையான நிலை வெளிப்பட்டுவிடும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். இன்று நான் இந்தோனேஷியா ஜமாத்தின் சுருக்கமான ஆரம்பகால வரலாற்றையும் ஜமாத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றியும் கூறுகின்றேன். அதற்கு பிறகு ஷஹீதுகள் பற்றியும் கூறுவேன். இந்தோனேஷியாவில் இஸ்லாமிய மறுமலர்ச்சியின் ஆரம்பம், அதாவது அகமதியத்தின் தோற்றம், இறைவனின் திட்டத்திற்கேற்ப மிகவும் வியக்கத்தக்க வகையில் ஏற்பட்டது. இந்த ஜமாத்தை சார்ந்த 4 நபர்களுக்கு அஹ்மதியா ஜமாத்தின் தலைமையகமான காதியானுக்கு நேரில் சென்று அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நட்பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்டிற்கு இந்த பெருமை கிடைத்திருக்கின்றது. முதலில் ஜமாத்தை நிறுவுவதற்காக எந்த முபல்லிக்கும் இந்தோனேஷியா செல்லவில்லை. மாறாக ஜமாத் சகோதரர்கள் 4 பேர் தாமாகவே காதியான் வந்தார்கள். அஹ்மதியாக வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர்கள் காதியான் வரவில்லை. மாறாக பல இடங்களை சுற்றி பார்க்க வந்தவர்கள் காதியானுக்கு வந்தார்கள். 1923ஆம் ஆண்டு சுமத்ராவை சார்ந்த 4 இளைஞர்கள், அதாவது மௌலவி அபூபக்கர் அய்யூப் சாஹிப், மௌலவி அகமது நூர்தீன் சாஹிப், மௌலவி ஜானி ஹாலான் சாஹிப், மௌலவி ஹாஜி மஹமூத் சாஹிப் ஆகியோர் மார்க்க கல்வியை கற்பதற்காக சுமத்ராவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தனர். இறைவனின் விதியானது அவர்கள் கல்கத்தா, லக்னோ, லாகூர் ஆகிய இடங்களுக்கு சென்ற பிறகு அவர்களை காதியானிற்கு ஈர்த்து வந்தது. 1923ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 4 இளைஞர்களும் அதற்கு 2வது கலிஃபத்துல் மஸீஹிடம் வந்தார்கள். மேலும் எங்கள் மார்க்க கல்வி மற்றும் தர்பியத்திற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று அவர்களிடம் வேண்டினார்கள். ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களது வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவர்களது மார்க்க கல்விக்கான ஏற்பாட்டை செய்தார்கள். கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு அஹ்மதியத்தின் உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். காதியானில் பையத் செய்த இந்தோனேஷிய இளைஞர்கள் பையத் செய்த பிறகு அஹ்மதியத்தின் ஒளியின் மூலம் விரைவாக தங்களது நாட்டிற்கும் ஒளியூட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். காதியானில் இருந்தவாறே அவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு தப்லீக் கடிதங்களை எழுத ஆரம்பித்தனர். இவ்வாறு இந்தோனேஷியாவில் தப்லீகிற்கான வழி திறக்க ஆரம்பித்தது. அதற்கு 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1924ஆம் ஆண்டு தமது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய போது ஹுசூர் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தோனேஷியாவில் இருந்து வந்திருந்த இந்த மாணவர்கள் இந்த விருந்தின் போது அதற்கு 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் கிழக்கிலுள்ள இந்த தீவுகளின் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஹுசூர் அவர்கள் நானோ அல்லது எனது பிரதிநிதியோ உங்கள் நாட்டிற்கு வருவோம் என்று அவர்களிடம் வாக்குறுதி வழங்கினார்கள். 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதற்காக ஹஜ்ரத் மௌலவி ரஹமத் அலி சாஹிப் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களை இந்தோனேஷியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் கடல் வழியாக கப்பலில் பயணம் செய்து செப்டம்பர் மாதம் 1925ஆம் ஆண்டு இந்த நாட்டை சென்றடைந்தார்கள். முதலாவதாக சுமத்ராவில் ஆசியாவின் ஒரு சிறு ஊரான தான்தான்துவா வந்தார்கள். அங்குள்ள நாகரிகமும் சமுதாய வாழ்க்கையும் வேறு விதமாக இருந்தது. மொழியும் வேற்று மொழியாக இருந்தது. தன்னை அறிந்தவர்கள் எவரும் அங்கு இருக்கவில்லை. இந்த எல்லா ஆரம்ப துன்பங்களும் கடினங்களும் மௌலவி சாஹிபின் தைரியத்திலும் உறுதியான எண்ணத்திலும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. மொழியை கற்றுக்கொண்டதுடன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தப்லீக் செய்யவும் ஆரம்பித்தார்கள். பிறகு ஆலிம்களுடன் கருத்து பரிமாற்றமும் விவாதங்களும் நடக்க ஆரம்பித்தது. மௌலவி சாஹிப் அவர்களுக்கு அல்லாஹ் தனது உதவியையும் ஆதரவையும் வழங்கினான். மேலும் சில மாதங்களுக்குள் இந்தோனேஷியாவின் முதலாவது ஜமாத் நிறுவப்பட்டது. முதலில் 8 பேர் பையத் செய்தார்கள். பிறகு மேலும் பையத்துகள் நடந்தன.
ஹஜ்ரத் மௌலை சாஹிப் அவர்களுக்கு ஆரம்பத்தில் துன்பங்களை சந்திக்க வேண்டியது வந்தது. மொழி பிரச்சனையும் இருந்தது. எதிர்ப்புகளும் ஆரம்பமாகிவிட்டது. சமுதாயத்தின் மரபுகளும் நாகரிகமும் வேறு விதமாக இருந்தது. இவை அனைத்தையும் எதிர்கொண்டு மௌலை சாஹிப் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அகமதிகளின் புத்தகங்களையும் கட்டுரைகளையும் படிக்கக்கூடாது, இவர்களது சொற்பொழிவுகளை கேட்கக்கூடாது என்று அந்த காலத்தில் அங்குள்ள ஆலயங்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். உள்ளூரில் இருந்த அகமதிகளின் எண்ணிக்கை அதிகமான போது அங்குள்ள மக்கள் உள்ளூர் அகமதிகளை பாய்காட் செய்ய ஆரம்பித்தார்கள். எதுவரை என்றால் பத்திரிகையாளர்கள் கூட எந்த ஒரு செய்தியையும் அச்சிட்டு வெளியிட முன்வரவில்லை. எந்த கட்டுரையும் அச்சிட்டு வெளியிட முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். எதிர்ப்பு எந்த அளவுக்கு வலுவானதாக ஆகிவிட்டது என்றால் 3000 நபர்களை கொண்ட மக்கள் கூட்டம் முலாய் அவர்களின் வீட்டிற்கு எதிரில் நின்றவாறு அவர்களுக்கு எதிராக முழக்கங்கள் செய்யவும் கூச்சல் போடவும் ஆரம்பித்தார்கள். உள்ளத்தை புண்படுத்தும் பல்வேறு முழக்கங்களை செய்தார்கள். தீய வார்த்தைகளால் ஏசினர். இதற்கு பிறகு ஹாஜி மஹமூத் சாஹிப் அவர்களும் இந்தோனேஷியா வந்தார்கள். மௌலவிகள் வலுக்கட்டாயமாக அவரிடமிருந்து நான் அகமதியத்தை விட்டு விலகுகின்றேன் என்ற அறிக்கையை எழுதி வாங்கினார்கள். அதனை ஒரு பிரசுரமாகவும் அவர்கள் வெளியிட்டார்கள். அதனால் பெரும் கூச்சல் எழுந்தது. அதனால் மௌலை சாஹிப் அவர்களுக்கு மேலும் கடுமையான எதிர்ப்பு உருவானது. ஹாஜி மஹமூத் சாஹிப் அவர்களும் பின்னர் தங்களை சரி செய்து கொண்டார்கள். ஆலிம்களின் தந்திரத்திலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வும் அவர்களை காப்பாற்றி விட்டான். நமது திட்டங்கள் தோல்வியடைந்து விட்டன என்பது ஆலிம்களுக்கு தெரிந்தவுடன் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஹஜ்ரத் மௌலை சாஹிப் மௌலவி ரஹமத் அலி சாஹிப் அவர்களை நாட்டை விட்டும் வெளியேற்றுகின்ற முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இதற்காக அரசாங்கத்தில் உள்ள நபர்கள், அரசாங்க பிரதிநிதிகள் ஆகியோரிடம் சென்று முறையிட்டார்கள். ஆனால் ஆட்சியில் இருந்தவர்கள் மார்க்க விஷயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் படானில் கைர் அகமதி ஆலிம்களுடன் விவாதம் நடைபெற்றது. அதில் ஆலிம்களும் மார்க்க பெரியார்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் அரசாங்கத்தின் பல்வேறு பொறுப்பில் உள்ளவர்களும் இருந்தனர். ஏற்கனவே விதிக்கப்பட்டது போன்றே இந்த விவாதத்தில் அஹமதியா ஜமாத்தின் முபல்லிக் மற்றவர்களை விட அறிவில் சிறந்து விளங்கியது நிரூபிக்கப்பட்டது. எதிரிகளுக்கு தோல்வியை தழுவ வேண்டியது வந்தது. இதன் விளைவாக அஹமதியத்தின் தப்லீகிற்கான வழி திறந்தது. இந்த காலகட்டத்தில் டோக்கோ என்ற இடத்தில் இந்தோனேஷியாவின் 3வது ஜமாத் நிறுவப்பட்டது. 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மௌலவி ரஹமத் அலி சாஹிப் அவர்கள் காதியானிற்கு வந்தார்கள். 1930ஆம் ஆண்டில் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மௌலை சாஹிப் அவர்கள் மீண்டும் சுமத்ரா செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஹஜ்ரத் மௌலை சாஹிப் அவர்கள் ஹுசூர் அவரிடம் தனது பணிகளில் ஒத்துழைப்பதற்காக மேலும் ஒரு முபல்லிக்கை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படி வேண்டினார்கள். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மௌலவி முகமது சாதிக் சாஹிப் அவர்களை மௌலவி சாஹிபுடன் இந்தோனேஷியா செல்லும்படி கட்டளையிட்டார்கள். பிறகு இந்த இருவரும் இந்தோனேஷியா சென்றார்கள். இந்தோனேஷியாவில் ஜமாத் வளர வளர எதிர்ப்பும் அதிகமானது. ஆரம்ப காலத்தில் 3 ஜமாத்துகளுக்கு சோதனைகளை சந்திக்க வேண்டியது வந்தது. தாப்தவான் ஜமாத்திற்கு அங்குள்ள ராஜாவின் மூலமாக சோதனை வந்தது. முறையாக தொழுகையை நிறைவேற்றுவதிலிருந்தும் அகமதிகள் தடுக்கப்பட்டனர். ஜும்மா தொழுகைக்கும் தடை விதிக்கப்பட்டது. வெளிப்படையாக தப்லீக் செய்வது தடுக்கப்பட்டது. இந்த எல்லா கடினங்களும் அகமதிகள் மீது போடப்பட்டது. ரோசூம் ஜமாத்திற்கும் அங்குள்ள ராஜாவால் கொடுமை இழைக்கப்பட்டது. வலுக்கட்டாயமாக எல்லோரும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நவுதுபில்லா பொய்யர் என்றும் தஜ்ஜால் என்றும் கூற வேண்டும் என்றும் அவர்கள் அவ்வாறு கூறவில்லை என்றால் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்றும் ராஜா கூறினார். குரு அலி சாஹிப் என்ற அகமதி அவர் நிர்வகித்து வந்த பொறுப்பில் இருந்தும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அப்துல் ஜலீல் சாஹிப் அவர்களையும் அவரது சகோதரரையும் அவர்கள் அகமதிகளாகிவிட்ட காரணத்திற்காக அவர்களது கிராமத்தில் இருந்து வெளியேற்றினார்கள். இந்த காலத்தில் மௌலவி அபூபக்கர் அய்யூப் சாஹிப் அவர்களும் தங்களது படிப்பை முடித்து காதியானிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் கசரான் என்ற பகுதியில்
தப்லீக் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் தப்லீக் செய்ய தடை விதிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு 12 மணிக்கு பிறகு அங்குள்ள ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அப்பகுதியின் சுல்தானின் கட்டளைக்கு ஏற்ப அவர்களை கைது செய்வதற்காக வந்தார். அவர் அங்குள்ள நபர்களின் பெயர்களை எழுதி கொண்டு மோலை சாஹிப் அவர்களிடம், நீங்களும் உங்களது நண்பர்களும் காலை 8 மணிக்கு சீஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவர்களின் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். காலையில் மோலை சாஹிப் அவர்களும் அவரது நண்பர்களும் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் மீது கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டன. சீஃப் சாஹிப் இவ்வாறு கேள்வி கேட்டு அவர்களை கைது செய்ய விரும்பினார். ஆனால் அல்லாவின் அருளால் எல்லா கேள்விகளுக்கும் மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடனும் நுட்பமான ஞானத்துடனும் மௌலவி சாஹிப் பதில் கூறி வந்தார்கள். இதனால் சீஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவர்களுக்கு சிறந்த தாக்கம் ஏற்பட்டது. இதற்கு பிறகு தனது அதிகாரத்தை காட்டும் அந்த நிலையை மாற்றிக்கொண்டு மிகுந்த ஆர்வத்துடனும் முகமலர்ச்சியுடனும் ஏறக்குறைய அரை மணி நேரம் வரை அவர் அகமதியத்தை பற்றி பலவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டார். பிறகு மிகுந்த கண்ணியத்துடன் அங்கு வந்த எல்லோரையும் வழி அனுப்பி வைத்தார். இந்தோனேஷியாவின் ஒரு கட்டுரை ஆசிரியர் ஜமாத் செய்த தொண்டுகள் பற்றி எழுதியிருந்ததை நான் கூறி வந்தேன். இந்தோனேஷியாவை உருவாக்குவதில் ஜமாத்திற்கு இருந்த பங்கு தொடர்பாகவும் சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். அங்கு ஜமாத் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றியும் என்னென்ன துன்பங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தன என்பதை பற்றியும் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். எப்போதும் இங்கு எதிர்ப்பு இருந்தே வந்தது. ஜமாத் செய்த தொண்டுகள் பற்றி இப்போது கூறுகின்றேன். இந்தோனேஷியாவின் விடுதலைக்காக இந்தியாவிலிருந்து ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் குரல் கொடுத்தார்கள். மற்ற முஸ்லிம்களும் இந்தோனேஷியாவின் விடுதலைக்கான முயற்சியில் இந்தோனேஷியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு முழுமையாக ஆதரவு தர வேண்டும் என்று முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதனை 1946 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நிகழ்த்திய கொத்பா பேருரையில் அன்னார் குறிப்பிட்டு கூறியிருந்தார்கள். ஹுசூர் அவர்களின் இந்த வேண்டுகோளுக்கு பிறகு காதியானில் உள்ள தலைமையக செய்தி நிறுவனம் மூலமாகவும் உலகில் உள்ள எல்லா அஹமதியா பிரச்சார நிலையங்கள் மூலமாகவும் இந்தோனேஷியாவின் விடுதலைக்கான வலுவான குரல் எழுப்பப்பட வேண்டும் என்று கோரப்பட்டது. எதுவரை என்றால் இறுதியில் இந்தோனேஷியாவிற்கு விடுதலை கிடைத்தது. ஜப்பானிய அரசாங்கம் முடிவுக்கு வந்தவுடன் டாக்டர் சகார்னோ அவர்கள் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்தோனேஷியா விடுதலை பெற்றுவிட்டதாக அறிவிப்பு செய்தார். டச் அரசிற்கு எதிராக முழு நாட்டிலும் போர் நடந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அஹமதியத்தின் முபல்லிகளும் மற்றவர்களும் அது இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கட்டளை கேட்ப விடுதலை இயக்கத்தில் முழுமையாக பங்கு வகித்தார்கள். அஹமதியத்தின் முபல்லிகளும் ஜமாத்தின் உயர் பொறுப்புகளில் இருந்த சகோதரர்களும் குடியரசுடன் இணைந்து செயல்பட்டார்கள். சையத் ஷா முகமது சாஹிப் அவர்கள் ஜகார்த்தாவிற்கு வந்து சேர்ந்ததும் டாக்டர் சகோர்னாவை சந்தித்தார்கள். நான் இந்த விடுதலை இயக்கத்தில் பங்கேற்று இந்த நாட்டிற்கு தொண்டு செய்ய விரும்புகின்றேன் என்று அவரிடம் கூறினார்கள். குடியரசுத் தலைவர் சகார்னோ அவர்கள் வேறு பல பணிகள் நீங்களாக அன்னாரிடம் ரேடியோவில் உருது மொழியில் செய்திகளை ஒலிபரப்பும் பணியை ஒப்படைத்தார்கள். அவர்களை தவிர மௌலவி அப்துல் வாஹித் சாஹிப் அவர்களும் மலிக் அசீஸ் அகமது கான் சாஹிப் அவர்களும் ஏறக்குறைய 2 அல்லது 3 மாதங்கள் வரை ரேடியோ ஒலிபரப்பு பணியை செய்து வந்தார்கள். சையத் ஷா முகமது சாஹிப் மிகுந்த ஆர்வத்துடனும் துடிப்புடனும் இந்த விடுதலை இயக்கத்தில் பங்கேற்றார்கள். எதுவரை என்றால் அவரது ஆர்வத்தை பற்றி இந்தோனேஷியாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட போது சையத் ஷா முகமது சாஹிப் அவர்களை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபராகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இவர் இந்தியர் அல்ல என்று கூறியுள்ளார். சையத் ஷா முகமது சாஹிப் அவர்கள் இந்தோனேஷியாவின் விடுதலைக்காக செய்த பணிகளை பாராட்டியவாறு 1957ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் ஒரு பாராட்டு கடிதம் எழுதப்பட்டது. தகவல் தொடர்பு அமைச்சகம் தரப்பிலிருந்தும் இந்த பாராட்டு கடிதம் அவர்களுக்கு வந்தது. அதில் நாங்கள் தற்போது ஜகார்த்தாவில் இருந்து வருகின்ற ஹெட் ஆஃப் த அஹமதியா முஸ்லிம் மிஷனாக இருக்கின்ற சையத் முகமது ஷா சாஹிபின் இந்த தொண்டுகளையும் பணிகளையும் மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் ஏற்றுக் கூறுகின்றோம்.
இந்தோனேஷிய சமுதாயத்திற்காகவும் இந்தோனேஷிய குடியரசிற்காகவும் அக்காலத்தில் இந்தோனேஷியாவின் விடுதலைக்காகவும் அவர்கள் இந்த அரிய பணிகளை செய்துள்ளார்கள். தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் தலைமையில் இருந்த விளம்பரத்துறையில் ஒரு உறுப்பினர் என்ற நிலையில் அவர் தனது மூளையின் ஆற்றலாலும் ஏனைய திறமைகள் மூலமாகவும் முழுமையான உறுதியுடன் ஒட்டுமொத்த உலக சமுதாயங்களின் பொதுவான கருத்தை ஒரே திசையின் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்தார். அதன் மூலம் இந்தோனேஷிய குடியரசு அமைவதற்காக அவர் செய்த முயற்சிகள் எல்லாமே உண்மையான முயற்சிகளாக இருந்தன. எந்த நாட்களில் டச் அரசாங்க தலைநகரமான ஜகார்த்தா மீது தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றி கொண்டதோ அந்த காலத்திலும் கூட அவர் எங்களது முயற்சியில் முழுமையாக எங்களுக்கு உதவி செய்து வந்தார். பிறகு அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஐக்கிய நாட்டு சபையின் கருத்துக்கேற்ப ஜகார்த்தாவில் இருந்து டச்சு இராணுவம் திரும்பி சென்ற பிறகு ஜகார்த்தாவில் புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் கூட இந்தோனேஷிய குடியரசின் முழுமையான சீரமைப்பிற்காக உருவாக்கப்பட்ட கமிட்டியிலும் ஜனாப் சையத் ஷா முகமது சாஹிப் அவர்கள் உறுப்பினராக பணியாற்றினார்கள். பிறகு பாராட்டு கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: குடியரசுத் தலைவர் சகோர்னோ அவர்கள் டச்சு அரசாங்கத்தால் சிறை வைக்கப்பட்ட பிறகு ஜகார்த்தாவிற்கு வந்த சமயத்தில் அவரை வரவேற்பதற்காக நிறுவப்பட்ட கமிட்டியிலும் சையத் ஷா முகமது சாஹிப் அவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். பிறகு அந்த பாராட்டு கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: டச் அரசாங்கத்திடமிருந்து அதன் உரிமைகளை தாம் பெற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் சகோர்னோ ஜகார்த்தாவிற்கு வந்தபோது அவர்களோடு வந்தவர்களில் சையத் ஷா முகமது சாஹிப் அவர்களும் இருந்தார்கள். பிறகு அரசாங்க அலுவலகங்கள் ஜகார்த்தாவிற்கு மாற்றப்பட்ட போது சையத் சாஹிப் அவர்கள் ரேடியோவின் ஒலிபரப்பு துறையுடன் இணைந்து உருது மொழி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மிகவும் சிறந்த முறையில் தமது கடமைகளை நிறைவேற்றி வந்தார். பிறகு இந்தோனேஷிய அஹ்மதியா முஸ்லிம் மிஷனின் இன்சார்ஜாகவும் இருந்து தனது பணிகளை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். இந்தோனேஷிய குடியரசின் முதலாவது தலைவராக இருந்தவர் திருக்குரானை அகமதிகளிடமிருந்துதான் கற்றுக்கொண்டார் என்பதை நான் கூறியிருந்தேன். அவர் தனது ஒரு நூலில் இவ்வாறு எழுதுகின்றார்: அகமதியத்தின் சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அவற்றை நான் மறுத்தாலும் அதன் போதனைகள் மற்றும் அதனால் கிடைக்கின்ற பலன்கள் ஆகியவற்றிற்காக நான் நன்றி கூறுபவனாக இருக்கின்றேன். அந்த போதனைகள் எழுத்துகளின் வடிவத்தில் எனக்கு கிடைத்தது. அவை அறிவு மற்றும் புதிய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றதாகவும் விரிவான அறிவை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவையாகவும் உள்ளன. நாட்டிற்காக நாவளவிலும் செயலளவிலும் மட்டும் அகமதிகள் தொண்டு செய்துவிட்டு அல்லது சிறந்த ஆலோசனைகளை மட்டும் கூறிவிட்டு அவர்கள் இருந்து விடவில்லை. மாறாக 1946ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் நடைபெற்ற சமயத்தில் சில அகமதி சகோதரர்கள் தங்களது வாழ்வை அர்ப்பணித்தவாறு நாட்டிற்காக ஷஹீதாகி இருக்கின்றார்கள். அவர்களில் இந்தோனேஷிய ஜமாத்தின் தலைவராக ராடின் முஹைதீன் சாஹிப் அவர்களும் ஒருவர் ஆவார்கள். இந்தோனேஷியாவின் முதல் விடுதலை நாளை விடுதலை விழாவாக கொண்டாடுவதற்காக நியமிக்கப்பட்ட கமிட்டியின் உறுப்பினர் என்ற நிலையில் அந்த விடுதலை விழாவிற்கான பணிகளில் அவர் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் டச்சு இராணுவ படையினர் அவர்களை கடத்தி கொண்டு சென்றார்கள். பிறகு அன்னாரை அவர்கள் ஷஹீதாக்கிவிட்டார்கள். எனவே நாட்டின் விடுதலையில் அகமதிகளின் இரத்தத்திற்கு பங்கு இருக்கின்றது. நாட்டிற்காக இந்தோனேஷியாவின் அகமதிகள் செய்த தியாகங்கள், தொண்டுகள் ஆகியவற்றை நான் கூறிவிட்டேன். ஆனால் ஆலிம்களும் தீவிரவாதத்தை விரும்பும் பிரிவுகளும் தங்களது கொடுமையான செயல்களை ஜமாத்திற்கு எதிராக தொடர்ந்து செய்திருக்கின்றார்கள். இந்தோனேஷியாவில் அகமதியத்திற்காக ஷஹீதான சில பழைய ஷஹீதுகள் பற்றி இப்போது நான் கூறுவேன். 1946ஆம் ஆண்டில் இந்த 6 அகமதிகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜாயிதாத் சாஹிப், சூரா சாஹிப், சஹரி சாஹிப், ஹாஜி ஹசன் சாஹிப், ரேடின், சாலே சாஹிப், தஹலான் சாஹிப். இந்த 6 சகோதரர்களும் சிங்கப்பூர்னா வெஸ்டில் இருக்கின்ற ஜாவா என்ற கிராமத்தில் ஷஹாதத்தின் உயர் தகுதியை பெற்றார்கள். வஹாபி இயக்கத்தை சார்ந்த தாருல் இஸ்லாம் என்ற ஒரு பிரிவினர் கற்களாலும் தடிகளாலும் இந்த அகமதிகள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தினார்கள். பிறகு அவர்களது வீட்டில் வைத்து அவர்களது குடும்பத்தினர் முன்பாகவே இரக்கமில்லாமல் அவர்களை அடித்து கிராமத்திலிருந்து அவர்களை இழுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். பிறகு அவர்களை அடித்து தாக்கினார்கள். தாருல் இஸ்லாம் பிரிவினர் தாக்குதலுக்கு முன்னர் வலுக்கட்டாயமாக அவர்களை அகமதியத்தை விட்டு விலகும்படி கூறினார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும்
அகமதியத்தில் உறுதியாக நிலைத்து நின்றார்கள். 2 வருடங்கள் கழிந்ததும் 1949ஆம் ஆண்டில் இந்த அகமதிகள் ஷஹாதத்தின் பானத்தை அருந்தினார்கள். சானிசி சாஹிப், சாஹிப், தயான் சாஹிப், ஷரூனி சாஹிப், சோமா சாஹிப், ஹம்லி சாஹிப், சல்மான் சாஹிப், உஸ்மான் சாஹிப், ஏடோட் சாஹிபா, ஓனை சாஹிபா ஆகிய 2 பெண்களுக்கும் கூட ஷஹாதத்தின் நட்பேறு கிடைத்துள்ளது. இந்த அகமதிகள் சிங்கப்பூர்னா வெஸ்டில் உள்ள ஜாவா என்ற கிராமத்தில் சங்காயான் லபோன் என்ற இடத்தில் ஷஹாதத்தின் உயர் தகுதி அடைந்தார்கள். இவர்களையும் வஹாபி இயக்கத்தை சார்ந்த தாருல் இஸ்லாம் என்ற பின்னர் தடியாலும் கற்களாலும் செங்கற்களாலும் அடித்து ஷஹீதாக்கினார்கள். இவர்களையும் கிராமத்திலிருந்து இழுத்து வெளியில் கொண்டு வந்தார்கள். அங்கு கொடூரமான வழிமுறையை மேற்கொண்டவாறு அவர்களை அடித்து ஷஹீதாக்கினார்கள். இவர்களிடமும் அகமதியத்திலிருந்து தௌபா செய்யும்படி வலுக்கட்டாயமாக கூறினார்கள். ஆனால் அதனை அனைவரும் மறுத்துவிட்டார்கள். தங்களது கொள்கையில் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். பிறகு அகமதியா ஜமாத்தை எதிரிகள் கடுமையாக எதிர்த்த இன்னொரு காலகட்டம் 2001ஆம் ஆண்டில் ஆரம்பமானது. பாபூக் ஹசன் சாஹிப் அவர்களை 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி எதிரிகள் ஷஹீதாக்கினார்கள். அப்போது அவருக்கு வயது 55 ஆகும். ஏறக்குறைய அகமதியத்தின் எதிரிகளான 100 நபர்கள் மேற்கத்திய லம்போவில் உள்ள ஒரு கிராமமான லலுவாவின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது எதிரிகள் ஜமாத்தின் பள்ளிவாசலை அழித்துவிட விரும்பினார்கள். பாபூக் ஹசன் சாஹிப் அவர்கள் மற்ற அகமதி சகோதரர்களுடன் எதிரிகள் நடத்திய தாக்குதலை சதித்தவாறு நிமிர்ந்த நெஞ்சுடன் நின்றார்கள். அதனால் கடுமையாக அவர்கள் காயமுற்றார்கள். மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அதிகமாக இரத்தம் வெளியேறி விட்டதன் காரணமாக செல்லும் வழியிலேயே அவர் ஷஹாதத்தின் பானத்தை அருந்தினார். அப்போது அவருக்கு வயது 55. 2002ஆம் ஆண்டில் அரசாங்க பணியில் இருந்தவர்களும் இந்த எதிரிகளோடு சேர்ந்து கொண்டார்கள். அதனால் இந்த கொடியவர்கள் பல்வேறு அநீதிகளை அகமதிகளுக்கு இழைத்து வந்தார்கள். மோன்சோர் என்ற பகுதியில் எதிரிகள் அகமதிகளின் வீட்டின் மீது கல்லெறிந்தார்கள். 42 அகமதி வீடுகளிலும் 2 அகமதியா பள்ளிவாசல்களிலும் அங்கிருந்த கண்ணாடி போன்றவற்றை உடைத்தார்கள். உள்ளூர் அரசாங்கம் மோன்சோர் ஜமாத்தின் மீது செய்யப்படும் கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கான கட்டளையை பிறப்பித்தது. மேலும் அகமதி சகோதரர்கள் பள்ளிவாசலை பயன்படுத்தக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தது. 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி இந்தோனேசிய ஜமாத்தின் தலைமையக பள்ளிவாசல் மீது எதிரிகளின் ஒரு பிரிவினர் தாக்குதல் நடத்தினார்கள். ஜமாத் கட்டிடங்கள் மீதும் பொருள்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அவற்றை சேதப்படுத்தினர். போலீஸ் அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. சில கட்டிடங்கள் மீதும் நெருப்பு மூட்டப்பட்டது. எல்லா சென்டர்களும் பள்ளிவாசல்களும் மிஷன் ஹவுஸ்களும் கிளை அமைப்புகளின் அலுவலகங்களும் ஏனைய கட்டிடங்களும் அரசாங்கத்தால் சீல் வைக்கப்பட்டது. இவ்வகையில் அரசாங்கம் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 500 எதிரிகள் ரீஜன் சஞ்சாயுவில் உள்ள 5 ஜமாத்துகள் மீது தாக்குதல் நடத்தி இந்த 5 ஜமாத்துகளின் பள்ளிவாசல்களுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தினார்கள். கதவுகளும் ஜன்னல்களும் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. மிஷன் ஹவுஸ்களுக்கும் இழப்பு ஏற்பட்டது. பொருள்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. பல பொருள்கள் எரிக்கப்பட்டன. 86 வீடுகளுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. அவை உடைக்கப்பட்டன. சில வீடுகள் எரிக்கப்பட்டன. பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. சில இடங்களில் அகமதியா மதரசாக்களுக்கும் இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஜமாத்துகளில் அகமதி சகோதரர்களின் கார், மோட்டார் சைக்கிள் போன்றவையும் எரிக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இரவு 9 மணிக்கு 100 எதிரிகள் ஒன்று சேர்ந்து கேத்தாபான் ஜமாத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். 3 அகமதி வீடுகளுக்கு இழப்பை ஏற்படுத்தினார்கள். 2 அகமதி சகோதரர்கள் காயமுற்றார்கள். இந்த ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் சம்பவம் நடப்பதற்கு முன்னரே பான்சோ மற்றும் ஷேலாங் ஆகிய இடங்களுக்கு சென்று தங்கியிருந்தார்கள். அந்த இடங்களில் தான் 2002ஆம் ஆண்டில் எதிரிகள் தாக்குதல் நடத்தி அவர்களை பள்ளிவாசலில் இருந்தும் அவர்களது வீடுகளில் இருந்தும் ஏற்கனவே வெளியேற்றி இருந்தார்கள். மேலும் அவர்களது வீடுகளையும் பள்ளிவாசலையும் எதிரிகள் எரித்து விட்டார்கள். அதனால் அவர்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து கேத்தாபான் என்ற இடத்திற்கு வந்தார்கள். பிறகு 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மீண்டும் இங்கு எதிரிகள் தாக்கியுள்ளனர். எல்லா இடங்களிலும் இவர்கள் இந்த துன்பங்களை சகித்து கொண்டு தங்களது ஈமானில் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மேற்கத்திய நம்போக் தீவில் உள்ள கித்தாபான் ஜமாத்தின் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தினர். 23 வீடுகளுக்கு இழப்பு ஏற்பட்டது. 6 வீடுகள் எரிக்கப்பட்டன.
ஜமாத் சகோதரர்களின் கடைகளுக்கும் சேதம் ஏற்பட்டது. பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவர்களது செல்வங்களும் விலங்குகளும் கொள்ளையடிக்கப்பட்டது. 100 ஜமாத் சகோதரர்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள். பிறகு இந்த பகுதியை விட்டு செல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பங்குவான் என்ற இடத்தில் உள்ளூர் மோலை தலைமையில் மதரசா மாணவர்கள் நமது பள்ளிவாசலை உடைத்து அதை விழும்படி செய்து விட்டார்கள். 26 அகமதிகளுக்கு இந்த பகுதியை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு மாறி செல்ல வேண்டியது வந்தது. 2007ஆம் ஆண்டு மஸ்ஜித் மஹமூத் மீது சிங்கப்பூர்னா என்ற இடத்தில் 3வது தாக்குதல் நடந்தது. பள்ளிவாசலில் எல்லா கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டன. கூரைக்கும் சேதத்தை ஏற்படுத்தினார்கள். அலுவலக பொருள்களும் பர்னிச்சர்களும் உடைக்கப்பட்டன. 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 500 பேர்களை விடவும் அதிகமான எண்ணிக்கையில் இருந்த எதிரிகள் ஒரு ஜமாத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எதிரிகள் டிஃபென்ஸ் ஃப்ரண்ட் மற்றும் மஜ்லிஸே முஜாஹிதீனுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். ஜமாத்தின் 2 பள்ளிவாசல்களுக்கு இழப்பை ஏற்படுத்தினார்கள். அங்குள்ள பொருள்களை உடைத்தார்கள். 12 திருக்குரான் பிரதிகளை எரித்தார்கள். 9 பள்ளிவாசல்களுக்கு போலீஸ் சீல் வைத்தது. வீடுகளுக்கும் இழப்பை ஏற்படுத்தினார்கள். அவற்றை உடைத்து நொறுக்கினார்கள். 3 நபர்கள் காயமுற்றார்கள். இந்த காரணங்களால் மக்கள் வலுக்கட்டாயமாக இந்த இடங்களிலிருந்து வெளியேற வேண்டியது வந்தது. இன்று வரை பல்வேறு இடங்களில் இதே போன்ற நிலைமைதான் நீடிக்கின்றது. கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகளை இந்தோனேஷியாவின் ஜமாத் சந்தித்து வருகின்றது. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் தங்களது ஈமான் வலுவான நிலையை காட்டியவாறு அந்த ஈமானில் அவர்கள் நிலைத்து நிற்கின்றார்கள். ஒவ்வொரு தீங்கையும் தைரியத்துடன் பொறுமையுடன் அவர்கள் எதிர்த்து வருகின்றார்கள். இப்போது நடந்துள்ள புதிய ஷஹாதத்துகளும் தொடர்ந்து நடந்து வரும் அநீதியின் விளைவாகவே நடந்திருக்கின்றது. இந்த கொடுமையான செயல் பல வருடங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று உள்ளூர் செய்தி நிறுவனங்களும் இது பற்றி பகிரங்கமாக எழுதியிருக்கின்றது. வெளிநாட்டில் உள்ள பிரஸ்களும் செய்தி நிறுவனங்களும் இது பற்றி பகிரங்கமாக எழுதியிருக்கின்றது. அவர்களுக்கு அதிகமான தைரியம் வந்துவிட்டது. இப்போது ஷஹீதானவர்களின் நன்மைகளை நான் எடுத்து கூறுவேன். முதலாவது ஷஹீத் தூபா கோஸ் சாந்தனா முபாரக் சாஹிப் ஆவார்கள். இவர் பிறப்பால் அகமதியாவார். இவருக்கு வயது 34. ஜமாத்தின் தலைமையகத்தில் தங்கி வந்தார். இவரது மனைவி தற்போது 5 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள். திருமணம் 8 வருடங்கள் கழிந்த பிறகு இப்போதுதான் முதலாவது குழந்தை பிறக்கப் போகிறது. இவரது குழந்தையை வக்ஃபே நவ் திட்டத்தில் இணைத்துவிட வேண்டும் என்பது இவரது ஆசையாக இருந்தது. இவர் வக்ஃபே நவுக்காக படிவங்களை நிரப்பியிருந்தார். ஆனால் அதை தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை. அந்த தாள்களும் வந்து சேரும். குழந்தையும் வக்ஃபே நவ் திட்டத்தில் இணைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். சாந்திரா சாஹிப் ஜமாத்தின் விவசாயத்துறை செயலராக இருந்து வந்தார். தலைமையகத்தில் உள்ள ஜமாத் நிலத்திற்கான பொறுப்புகளும் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மிகவும் தூய உள்ளம் கொண்டவராகவும் ஜமாத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவராகவும் அவர் இருந்தார். முறையாக சந்தாக்களை செலுத்தி வந்தார். இவரது முழு குடும்பமும் தூய உள்ளம் கொண்ட அகமதிகள் இருக்கின்ற குடும்பமாக இருந்திருக்கின்றது. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக இவரது மனைவி இவரிடம், இப்போது தாக்குதல் நடந்துள்ள அந்த ஜமாத் இருக்கும் சிக்யூச்சிக் என்ற இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். நான் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். என்னை பற்றிய எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறினார். நீங்கள் என்னை பற்றி சிந்திப்பீர்களா அல்லது ஜமாத் தொடர்பாக சிந்திப்பீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் இப்போது ஜமாத்திற்கு முன்னுரிமை வழங்குகின்றேன். டிரைவர் என்ற நிலையில் மட்டுமே நான் அங்கு செல்கின்றேன். டியூட்டி கொடுக்கும் குத்தாம்களை அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். இவர் அங்கு போய் சேர்ந்ததும் தாக்குதல் நடந்தது. மர்ஹூம் தனது பணியின் கீழ் இருப்பவர்களிடம் நல்ல முறையில் பரிமாறக்கூடியவராக இருந்தார். தொழுகையும் பள்ளிவாசலில் ஜமாத்தாக அவர் தொழுது வந்தார். சரியான நேரத்தில் தொழ வேண்டும் என்று தமது மனைவிக்கும் இவர் போதித்து வந்தார். இவர் வீரமிக்க ஒரு ஹாதிமாக திகழ்ந்தார். தூபா கோஸ் சாந்தனா முபாரக் சாஹிப் மிஷன் ஹவுஸுக்கு உள்ளே இருந்தார். எல்லா குத்தாம்களை விடவும் முதலாவதாக அவர் அமர்ந்திருந்தார். எதிரிகள் இவரது உடலில் கத்தியால் பலமுறை தாக்கினார்கள். மிக கொடூரமாக அவரை அடித்தார்கள். பிறகு இவரை தொங்கவிட்டு அடித்தார்கள். பிறகு இவரை கீழே இறக்கி இவரது சடலத்தை கற்களாலும் கம்புகளாலும் அடித்து அதன் உருவத்தையே சிதைத்து விட்டார்கள். முதலில் இவரது சடலத்தை அடையாளம் காண முடியாமல் இருந்தது. பிறகு சாந்திரா சாஹிப்பின் சகோதரர் அங்கு வந்து அது தனது சகோதரர் சாந்திரா சாஹிப் சடலம்தான் என்பதை தெரிந்து கொண்டார். இரண்டாவது ஷஹீத் அகமது மசோனோ சாஹிப் ஆவார். அவர் கிழக்கு ஜகார்த்தாவை சார்ந்தவர் ஆவார். இவருக்கு வயது 38. 2002ஆம் ஆண்டு பையஸ் செய்வதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. மனைவியை தவிர இவருக்கு 4 குழந்தைகள் இருக்கின்றார்கள். 2008ஆம் ஆண்டு அஹ்மதியத்தை பற்றிய அறிமுகம் இவருக்கு கிடைத்தது. அது 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இந்தோனேஷியா சென்ற சமயத்தில் இந்த அறிமுகம் கிடைத்தது. ஒரு அஹ்மதி சகோதரர் இவர் படிப்பதற்காக லிட்டரேச்சர்களை கொடுத்தார். இவர் மிகவும் ஆர்வத்துடன் அவற்றை படித்தார். 2 வருடங்கள் ஆராய்ச்சி செய்த பிறகு பைய செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்.
இவர் மனைவியும் பைய செய்து விட்டார். மிக விரைவாக அஹ்மதியத்தின் உண்மை மீது வலுவாக அவர் நிலைத்து நின்றார். அஹ்மதியத்தில் நுழைவதற்கு முன்னர் அவர் தனது பெற்றோரிடம் நல்ல விதமாக பரிமாற மாட்டார். ஆனால் அவர் அஹ்மதியத்தில் இணைந்ததும் அவரது பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரது ஒழுக்கம் நல்லதாக ஆகிவிட்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தினார், அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார், ஆன்மீகத்திலும் மிகவும் முன்னேறி சென்றார். நான் தப்லீக் செய்யும் போது விண்ணின் உதவியை உணர்கின்றேன், இறைவன் எனது தேவைகளை பூர்த்தி செய்கின்றான் என்று அவர் கூறி வந்தார். ஒரு நாள் அவருக்கு பண தேவை ஏற்பட்டது. வீட்டு வாடகையை செலுத்த வேண்டியிருந்தது, அன்றாட தேவைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அவர் அதிகமாக துவா செய்தார். சிறிது நேரம் கழிந்ததும் ஒரு நபர் வந்தார். அவரிடமிருந்து வேலை வாங்குவதற்காக அவரை அழைத்து சென்றார். அதன் மூலம் அவருக்கு கிடைத்த தொகையின் மூலமாக அவர் அந்த தேவையை நிறைவேற்றினார். தமது வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மிகவும் விரும்பினார். இவர் ஒரு கனவு கண்டார். அதில் அவர் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களையும், இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களையும், மூன்றாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களையும், நான்காவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களையும் சந்தித்தார். பல பையத்துகள் இவர் மூலம் நடந்தது. மிகவும் வீரமிக்கவராக இருந்தார். தப்லீகிற்கான ஆர்வம் மிகவும் அதிகமாக இருந்தது. மிகவும் பின்னால் வந்த பிறகும் கூட அவர் எல்லோரையும் விட முன்னேறி சென்று விட்டார். தாக்குதல் நடந்த சமயத்தில் மோசோனோ சாஹிப் மிஷன் ஹவுஸிற்குள்ளே இருந்தார்கள். எதிரிகள் கத்திகளாலும் கம்புகளாலும் மிகவும் கொடூரமான முறையில் இவரை தாக்கினார்கள். இவரது சடலத்தை வெளியே கொண்டு வந்து போலீஸ் மற்றும் பொதுமக்கள் முன்னால் வைத்து எதிரிகள் ஒருவர் பின்னால் இன்னொருவராக தொடர்ந்து வந்து அந்த சடலத்தை அடித்துக் கொண்டே சென்றார்கள். போலீஸ் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவரது சடலமும் அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது. இவரை ஒரு ஹாதிம் அடையாளம் காணுவதில் தவறு ஏற்பட்டு அவர் வேறொரு நபரின் பெயரை குறிப்பிட்டு அவர் ஷஹீதாகிவிட்டதாக கூறியிருந்தார். இறுதியில் இவர்தான் அகமது மோசோனா சாஹிப் என்பதும் தெரிய வந்தது. மூன்றாவது ஷஹீத் ரோனி பெஷானி சாஹிப் ஆவார்கள். ஷஹீதாகும் போது இவருக்கு வயது 35. 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இவர் பையஸ் செய்தார். பையஸ் செய்து இப்போது 2 வருடங்கள் தான் இருந்தது. கிழக்கு ஜகார்த்தாவில் வசித்து வந்தார். அவர் ஒரு பெரியவரை கனவில் சந்தித்தார். அந்த பெரியவர் தலைப்பாகை அணிந்திருந்தார். ஒரு நாள் மோசோனா சாஹிப் அவர்களின் வீட்டிற்கு வந்த சமயத்தில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புகைப்படத்தை பார்த்து, நான் கனவில் கண்ட நபர் இவர்தான் என்று கூறினார். இவ்வாறு அவர் அஹ்மதியத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டார். ஜமாத் லிட்ரேச்சர்களை படித்தார். 2008ஆம் ஆண்டில் ரோனி சாஹிபிற்கு பைய செய்வதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. அஹ்மதியத்தில் நுழைந்த பிறகு மிக பெரும் மாற்றம் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்டது. இவரிடத்தில் இந்த மகத்தான புரட்சி எப்படி ஏற்பட்டது என்று இவரது மனைவி வியப்புடன் பார்க்கின்றார். சந்தாவை அவர் சரியாக செலுத்தி வந்தார். மிகப்பெரிய வீரராக இருந்தார். அஹ்மதியத்திற்காக அதிகமாக தப்லீக் செய்து வந்தார். இவரது தப்லீகின் விளைவாக பல பையத்துகள் நடந்தன. இவர் தொடர்பான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் ஷஹீதாக மரணிக்க விரும்புகின்றேன் என்று இவர் பலமுறை கூறி வந்தார். அல்லாஹு தாலா அவரது இந்த ஆசையை நிறைவேற்றிவிட்டான். ரோனி பெசானி சாஹிப் அவர்களின் ஷஹாதத்தும் அகமது மோசோனோ சாஹிப் அவர்களின் ஷஹாதத் போன்றே இருந்தது. எதிரிகள் இவரையும் கத்திகளாலும் கம்புகளால் தாக்கினார்கள். இவரது சடலமும் வெளியே இழுத்து கொண்டு வரப்பட்டு அதனோடும் எதிரிகள் அவமரியாதையாக நடந்து கொண்டார்கள். சடலத்தின் உருவமும் சிதைக்கப்பட்டது. இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றிய நற்செய்தியை வழங்கியுள்ளான். இவர்கள் நிரந்தர வாழ்வை பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அஹ்மதியத்தின் வானத்தில் ஒளிவீசும் நட்சத்திரங்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களின் தகுதிகளை உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவரை சார்ந்திருப்பவர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. அவனே அவர்களை பாதுகாப்பவனாகவும் அவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் இருப்பானாக. இந்தோனேஷியா ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு நபரது ஈமானுக்கும் முன்பை விட அதிகமாக வலிமையை அல்லாஹ் உருவாக்குவானாக. மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது கஷ்ஃபு காட்சி ஒன்றை குறிப்பிட்டு அதில் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களை பின்பற்றி செல்கின்ற அவர்களை போன்ற வேறு சில மக்களும் தமக்கு கிடைப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதில் மிக தொலைவில் உள்ள பகுதிகளில் வாழ்கின்ற இந்த மக்களும் அடங்குவர். இவர்களில் பலரும் அஹ்மதியத்தின் கலீஃபாக்களில் ஒருவரை கூட பார்த்ததில்லை. ஆனால் இவர்களது ஈமானின் வலிமை ஈடு இணையற்றதாகும். கிலாஃபத்தின் மீது இவர்களுக்கு இருக்கும் பற்று பின்பற்றத்தக்க உயர்வான முன்மாதிரியாக இருக்கின்றது. கடந்த சில குத்பாக்களில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கஸ்ஃபு காட்சி தொடர்பாக நான் கூறியிருந்தேன். அதை மீண்டும் கூறுகின்றேன். அந்த கஸ்ஃபு காட்சி பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள், கஸ்ஃபு காட்சியை நான் பார்த்தேன். நமது தோட்டத்திலிருந்தும் மிகவும் உயரமான ஃபிர் மரத்தின் பசுமையான கிளை ஒன்று வெட்டப்பட்டது. இந்த கிளையை மீண்டும் பூமியில் நட்டுவிடுங்கள் என்று நான் கூறினேன். அதன் மூலம் அந்த கிளைகள் வளர்ந்து அவற்றில் பூக்கள் பூக்கும்.
அவர்கள் கூறுகின்றார்கள், அவரது இடத்தில், அதாவது சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவரது இடத்தில் நிற்கின்ற அவரது பல பிரதிநிதிகளை அல்லாஹ் உருவாக்குவான் என்றே நான் இந்த கஷ்புக்கு விளக்கம் கூறுகின்றேன். இந்த ஷஹீதுகள் இந்த உயர்வான தகுதியை பெற்று நாம் பின்பற்றத்தக்க உயர்வான முன்மாதிரியை நமக்காக விட்டு சென்றுள்ளார்கள். உலகை விட்டு பிரிந்து தங்களது எஜமான் முன்னால் சென்று விட்டார்கள். காதியாலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அவர்கள் இருந்தாலும் அது அக்தஸ் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையை நிரூபிப்பவர்களாக அவர்கள் திகழ்கின்றார்கள். பின்னால் இருக்கின்ற நாமும் நமது ஈமான் நிலையை எல்லா சமயங்களிலும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த கொடூர செயல்களின் காரணமாக நாம் நமது ஈமானை வீணாக்காமல் இருப்பதுடன் மட்டுமல்லாமல் நமது ஈமானில் மேலும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் என்று ஒவ்வொரு ஷஹாதத்திற்கு பிறகும் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது மரபுகளுக்கும் நமது பொறுமைக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் உள்ள எந்த செயலையும் நாம் செய்ய மாட்டோம். நமது நாட்டுப்பற்றுக்கு களங்கம் ஏற்படும் எந்த செயலையும் நாம் செய்ய மாட்டோம். ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் அவர் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் மீது பற்று கொண்டவராக அவர் இருப்பார். அவ்வாறு இருக்கவும் வேண்டும். எப்போதும் அவர் அவ்வாறு இருப்பார் இன்ஷா அல்லாஹ் தாலா. நாட்டுப்பற்று நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நம்மீது கருணை காட்ட தெரியாத எந்த ஒரு ஆட்சியாளரும் நம்மீது தமது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது என்று நாம் துவா செய்ய வேண்டும். உலக திட்டங்களின் அடிப்படையில் சட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சியை நாம் செய்வோம். ஆனால் சட்டத்தை ஒருபோதும் நாம் கையில் எடுக்க மாட்டோம். சட்டங்களை சார்ந்திருப்பதை விட நாம் நமது எஜமான் முன்னால் குனிவதன் பக்கமே அதிகம் நம்பிக்கை வைப்போம். அவனிடம் துவா செய்தவாறு அல்லாவின் உதவியையே நாம் சார்ந்து நிற்கின்றோம். அவனது கருணையை நாம் நம்பி இருக்கின்றோம். முன்பு போல் இப்போதும் நாம் அல்லாவின் பே குனிவோம். இந்த துவாவை எப்போதும் செய்து கொண்டிருங்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ சப்பித் அக்தாமனா வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். உறுதியான பாதங்களுடன் நிலைத்து நிற்கின்ற நம்மில் எவருக்கும் எந்த தடுமாற்றமும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், அதத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பொறுமையே போதித்தார்கள். இறுதியில் எல்லா எதிரிகளும் அழிந்து விட்டார்கள். ஒரு காலம் அருகாமையில் வர இருக்கின்றது. அப்போது தீங்கு விளைவிக்கும் இந்த மக்கள் தென்பட மாட்டார்கள். இந்த தூய ஜமாத்தை உலகில் பரப்ப வேண்டும் என்று அல்லாஹு தாலா நாடியுள்ளான். அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் விரும்பியிருந்தால் இந்த மக்கள் உங்களுக்கு துன்பம் தராமல் இருந்திருப்பார்கள், துக்கம் தரக்கூடியவர்கள் பிறக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இறைவன் இவர்கள் மூலமாக பொறுமையின் போதனையை நமக்கு வழங்க விரும்புகின்றான். யார் நமக்கு துன்பங்களை தருவார்களோ அவர்கள் தௌபா செய்வார்கள் அல்லது அழிந்து விடுவார்கள் என்று மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். எனவே துவாவுடனும் பொறுமையுடனும் தனது நோக்கத்தை அடைவதற்காக முன்னேறி செல்வது ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். அல்லாஹ் தாலா நமக்கு பொறுமைக்கான ஆற்றலை வழங்குவானாக. தீங்கு விளைவிக்கும் மக்களை அழித்து விடுவானாக. அல்லாஹ் ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் செய்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேறுவதை காண்பவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் நம்மை தனது அடைக்கலத்தின் கீழ் கொண்டு வருவானாக. எதிரிகளை பிடிப்பானாக. நமது எதிரிகளுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் எந்த சொந்த பகையும் கிடையாது. மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உள்ள பகையின் காரணமாகவே அஹ்மதியுடன் இவ்வாறு எதிரிகள் நடந்து கொள்கின்றார்கள், எல்லை மீறி நடந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு எதிரியையும் படிப்பினைக்குரிய அடையாளமாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வின் பார்வையில் எவர்களது சீர்திருத்தம் ஏற்படாதோ அவர்களை இறைவன் விரைவாக பிடிப்பானாக. காயமுற்றவர்கள் விரைவாக குணமடைய துவா செய்யுங்கள். காயமுற்ற 3 நபர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள்.
அவர்களில் இருவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார்கள். இந்தோனேஷியாவில் உள்ள அகமதிகளிடம் நான் குறிப்பாக கூறிக்கொள்வது என்னவென்றால், உலகிலுள்ள எல்லா அகமதிகளின் துவாக்களும் உங்களுடன் இருக்கின்றது. உங்களுக்காக தங்களது கவலையை வெளிப்படுத்தும் வகையில் பலரும் எனக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். பல்வேறு வெப்சைட்டுகளில் காட்டப்பட்ட இந்த கொடூர செயல்களின் காட்சியானது ஒவ்வொரு அகமதியையும் துடிப்பிலும் வேதனையிலும் ஆழ்த்திவிட்டது. இதன் காரணமாக அவர்கள் உங்களுக்காக துவா செய்கின்றார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் தனது பாதுகாப்பில் வைப்பானாக. எதிர்காலத்தில் ஒவ்வொரு அகமதியையும் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. எதிரிகளின் திட்டங்களை அவர்கள் பக்கமே திருப்பி விடுவானாக. இப்போது இந்த ஷஹீதுகளுக்காக ஜனாசா காய்வு தொழுகையை நான் தொழ வைப்பேன். நேற்று லாகூரில் உள்ள மர்தானில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இராணுவத்திற்காக ஆட்கள் சேர்க்கின்ற முகாமில் சிலர் இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் தற்கொலை தாக்குதல் நடைபெற்றது. அப்போது பயிற்சியில் ஈடுபட்ட நமது அகமதி இளைஞர் முனீர் அகமது அவர்களும் இந்த சம்பவத்தில் ஷஹீதாகிவிட்டார். இவர் ஃப்ரண்ட் பெங்கால் என்ற இடத்தை சார்ந்தவர். அவரையும் இந்த ஜனாசாக்களுடன் நாம் சேர்த்து கொள்வோம். அல்லாஹ் இவரையும் மன்னிப்பானாக. தமது வாழ்க்கை இறைவழியில் அர்ப்பணித்த அஹ்மதி முபல்லிக் மஹமூத் அஹமத் சாஹிப் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவர் முபஷிர் அஹமத் சாஹிப் அவர்களின் சகோதரியின் மகனாவார். அல்லாஹு தாலா இவர்களது பெற்றோர்களுக்கும் தைரியத்தையும் பொறுமையையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.